வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். இன்றைக்கி நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி தோற்றுறது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் ஆன ஸ்டாலின் அவர்கள் ஷாக்காகி போய் இந்த தேர்தல் தோல்வியில் ரொம்ப அதிர்ச்சியாகி அவர் கட்சியில் நிறைய கருத்து கேட்பெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுபடி ஒரு முடிவெடுக்கலான்னு ஒரு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கார். அவங்க அணிகள்கிட்ட கீழ் லெவல் கேடர்ஸ்லேருந்து எல்லோரும் அதில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டுங்கிற முறையிலையும் ஒரு காமன் மேன்கிற முறையிலையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எல்லாத்தையும் ஏன் தோற்றுருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு அசஸ் பண்ணலான்னு நான் பார்க்குறேன். அதில் முதல்ல தேர்தல் வியூகம், அதாவது எலெக்ஷன் டாக்டிக்ஸ்கிறது கண்டிப்பாக வேணும். நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் என்ன பண்ணினீர்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயந்தான். அது இல்லை சொல்ல இக்னோர் பண்ணக்கூடாது. ஆனால் அதை விட முக்கியம், எலெக்ஷன் வரும்போது அதுக்கான ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது. அதை வின் பண்ணுறதுக்கு அந்த டாக்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறதுல நீங்கள் பெரிய சறுக்கு ஆகிட்டீங்கிறத நான் பார்க்குறேன். முதல்லேருந்தே நான் இதை வார்ன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் தோப்பீங்கன்னு நான் நினைக்கல, கண்டிப்பாக திமுக தோற்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனாலும் இதில் ஒரு மிகப்பெரிய சரிவு இருக்குது திமுகவுக்கு அப்படிங்கிறத அவங்க நீங்கள் திமுக நினைக்கிற மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக அதை வின் பண்ணிடலாம் முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதில் அது விஜய் கேம்பெயின் போய் அதுக்கப்புறம் நான் அந்த அசஸ்மெண்ட்லேருந்து நான் சொல்லலை. நான் முதல்லே இது திமுக வின் பண்ணுன்னு தான் நினைத்தேன். ஆனால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு தோற்குங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. அப்போ ஏதோ சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பனுங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சு எனக்கு. இது ஒன்று. அதில் என்னென்னா, எலெக்ஷன் டாக்டிக்ஸில் என்ன தப்பு, முதல் தப்பு என்ன பண்ணாங்க திமுக அப்படின்னா, 72 லட்சம் வாக்காளர்களை தேர்தல் கமிஷன் டெலீட் பண்ணியிருக்காங்க. இந்த 72 லட்சங்கிறது சாதாரண விஷயமா என்ன? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி வாக்காளர்கள், 72 லட்சம் பேர் வாக்காளர்களை நீங்கள் நீக்கினீங்க அப்படின்னா, அதில் என்ன தேர்தல் கமிஷன் யாரை நீக்கியிருக்காங்க, அதோடைய சோஷியல் காம்போசிஷன் என்ன, அது ரிலீஜியஸ் காம்போசிஷன் என்ன, அதில் ஜெண்டர் காம்போசிஷன் என்ன, உங்களோட ஓட்டா இன்னொரு ஒருத்தர் ஓட்டான்னு முதல்ல நீங்கள் அசஸ் பண்ணி அதற்கான ஒரு ப்ரொட்டஸ்ட்டை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீ உங்கள் எல்லா கட்சிகளுக்கும் ஒவ்வொரு வார்டுலேருந்தும் என்ன ஓட்டு நமக்கு வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ எந்த வார்டில் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க, அந்த ஓட்டர்ஸில் எத்தனை பேரை தேர்தல் கமிஷன் நீக்கியிருக்கு, அது நம்ம ஓட்டா என்னங்கிறது நீங்கள் ஈஸியாக முதல் அசஸ்மெண்ட்டு அங்கே தான் ஃபெயில் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் அவங்க தோற்றதாக இருக்கலாம் மம்தா பானர்ஜி. ஆனால் 92 லட்சம் வாக்காளர்களை எலெக்ஷன் கமிஷன் டெலீட் பண்ணோன்னே முதல் ப்ரொட்டஸ்ட் மம்தா பானர்ஜிட்ட தான் வந்தது. அவங்க கரெக்டாக பிடிச்சாங்க அதை. மால்டாவில், அப்புறம் இன்னொரு முர்ஷிதாபாத், ஆமாம் 2 மாவட்டங்கள்லேயே கடுமையான ஒரு 50 லட்சம் வாக்காளர்களை அவங்க எலெக்ஷன் கமிஷன் நீக்கியிருக்கு. இப்போ நல்லா பாருங்களேன், அங்கே எலெக்ஷன் கமிஷனில் சிஇஓவாக இருந்தவரை இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட் வெஸ்ட் பெங்காலில் சீஃப் செக்ரட்டரி ஆக்கியிருக்காங்க. இப்போ என்ன அர்த்தம், இதில் என்ன தெரியுது? எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராட் ஆன் த பீப்புள். அப்போ அதை பற்றி நீங்கள் எந்த கேள்வியுமே கேட்கல. தமிழ்நாட்டில் திமுக ஒரு வார்த்தை பேசலை அது சம்மந்தமாக. அதில் நீங்கள் இப்போ கூட நீங்கள் அசஸ் பண்ணலாம், யாரை அடிக்கிருக்காங்க, யாரை ஆட் பண்ணியிருக்காங்க. 25 லட்சம் ஓட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது யார், அவங்களாம் யார், ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அப்போது இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் நேச்சுரலாக லாஸ் பண்ணி தான் ஆகணும். நேச்சுரல் லூசர் நீங்கள். ஒரு எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு எதிராக செயல்பட்டுங்கிறத ஒரு அசஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிச்சயமாக பிஜேபி உங்களை வரவிடக்கூடாதுங்கிறதுல முதல் இது அவங்களுக்கு ப்ரையாரிட்டி அதுதான். தமிழ்நாட்டில் டிஎம்கே திருப்பி பவருக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய நவ் ஆர் நெவருங்கிற மாதிரி தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஏஜெண்ட்டான எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக தான் செயல்பட்டுருக்கும். அப்போ நீங்கள் அதில் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் பண்ணலை. ரெண்டாவது தப்பு, மிகப்பெரிய தப்பு, காங்கிரஸ்
முதல்லேருந்தே கரூர் சம்பவத்துக்கு பிறகே ராகுல் காந்தி வந்து உங்கள் பக்கத்துலேயே நெருங்கலை. அவர் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, விஜயோட தொடர்பில் இருந்திருக்காரு ஃபுல்லாக. இங்கேயும் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் வந்து கனா பின்னான்னு உங்கள் திமுகவை விமர்சனம் பண்ணி தான் பதிவு போட்டுகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. ஆனாலும் கடைசி வரைக்கும் காங்கிரஸை விட்டு கொடுக்காம, காங்கிரஸ் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்கிறதே தெரியாமல் ஒரு ஏமாளித்தனம் இதெல்லாம். நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, கடைசி நிமிஷத்தில் கனிமொழியை கொண்டு தூது அனுப்பி ராகுல் காந்திகிட்ட பேச சொல்லி, சரி வேறு வழி இல்லாமல் அவர் வந்தார். அவர் வந்து உங்களோட காங்கிரஸ் வந்து கூட்டு போட்டாங்க. அவங்களுக்கு 28 சீட்டு. தமிழ்நாட்டில் ஒரு சோப்பலாங்கி கட்சி ஒன்று உண்டு அப்படின்னா அது காங்கிரஸ். அதுக்கு நீங்கள் வந்து 28 சீட் கொடுத்துருக்கீங்க. அது தேவையில்லாதது. சரி, கேம்பெயினுக்கு ஒரு தடவையாவது உங்களோட சேர்ந்து வந்தாரா? வரவே இல்லை. அப்பவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 28 சீட் கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது நீங்கள் அப்போவே ரியலைஸ் பண்ணியிருக்கணும். அந்த 28 சீட்டுங்கிறது நீங்கள் 15 20 சீட் எடுத்துக்கிட்டு 8 சீட்டை வேறு யாருக்கையும் கொடுத்துருந்தீங்க. 8 சீட் 20 சீட் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வின்னபிள் சான்ஸும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அதை நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி தேமுதிக 10 சீட்டு, அதோடைய கெப்பாசிட்டிக்கு 10 வந்து ஜாஸ்திங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அவங்க ராஜ்யசபா எம்பி வேறு போகிறா குறைக்கு. இந்த நம்பர்லாம் சில நேரங்கள் ஆட் ஆகாது. அரித்மெட்டிக் கால்குலேஷனை நீங்கள் போடுறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எல்லா நேரமும் ஒர்க் அவுட் ஆகாது. அதில் மிகப்பெரிய ஃபெயிலியர் வந்து தேமுதிகவையும் காங்கிரஸுக்கும் அனாவசியமான மரியாதையும் மதிப்பும் கொடுத்தது தான். இன்ஃபேக்ட் காங்கிரஸ் தேமுதிகவே பரவாயில்ல விடுங்க, புதுசாக வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் காங்கிரஸ் வந்து நீங்கள் சேர்த்துருக்கவே கூடாது அலையன்ஸில். ஆனால் அதை சேர்த்து ஒரு 28 சீட்டு தர்மமாக போயிடுச்சு. அதில் ஒன்று. இதில் 2வது தப்பு. 3வது தப்பு என்னென்னா, இடதுசாரி கட்சிகள் உங்களோட 5 வருஷமாக பயணிக்கிறாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ்க்காகவும், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸு, ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் எப்படி உங்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய அநீதிகளை பண்ணுறது எல்லாம் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க நிறைய. நீங்கள் கீழடியெல்லாம் நிறைய தெரியும். தமிழுக்காக எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறதெல்லாம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தினது இடதுசாரி கட்சிகள். அது உங்களோட சேர்ந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சிபிஎம்முக்கு 5 சீட்டு, சிபிஐக்கு 5 சீட்டு. போன தடவை கடைசியில் எவ்வளோ நெகோஷியேட் பண்ணி கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடினாங்க 2 கட்சிகளும். சிபிஎம் வந்து அட்லீஸ்ட் 6 தொகுதி போன தடவை கொடுத்ததே கொடுங்கன்னு கேட்டது, கொடுக்கவே முடியாது சொல்லிட்டீங்க. அப்போ என்ன அசஸ்மெண்ட்டில் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா, யார் இருந்தாலும் சரி நம்ம அப்சல்யூட் மெஜாரிட்டி நம்ம வந்துடுவோம் பார்த்துக்கலாங்கிற அந்த மாதிரி ஒரு அகங்காரத்தன்மை தான் உங்கள் திமுகவுக்கு இருந்திருக்கு. நீங்கள் இடதுசாரி கட்சிகளை கைவிட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு சின்சியராக உழைக்கிற, திமுகவுக்கும் இல்லை கூட்டணி கட்சிக்காக உழைக்கிற ஒரே கட்சி அவங்க தான். வேறு எந்த கட்சிகளும் இவ்வளோ சின்சியராக நேர்மையாகலாம் பணியாற்ற மாட்டாங்க. ஆனால் அதை தூக்கி குப்பையில் போட்டீங்க நீங்கள். அவங்களுக்கு ஒரு 2 சீட் கிடச்சிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சிபிஐக்கு ஒரு 2 சீட்டு. ஓகே, இது ஒரு மிகப்பெரிய தப்பு நீங்கள் பண்ணது. 4வது தப்பு, கரூரில் ஸ்டாம்பீட் நடக்குது. 41 பேர் கொல்லப்படுறாங்க. தமிழ்நாடே ஷாக் ஆகி நிற்கிது. நீங்கள் போகிறீங்க அங்கே, உங்களோட மினிஸ்டர்ஸ்லாம் போய் நிறைய வேலை பார்க்குறேன், நல்லா பண்ணி அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடெலாம் ஓகே தான். ஆனால் இது ஒரு கிரிமினல் ஆக்ட். யார் வந்து மாரலி ரெஸ்பான்சிபிள்? விஜய் தான். என்ன ஆனாலும் அவர் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அந்த பொறுப்பை ஏற்றுக்காமல் அன்றைக்கி நைட்டோட நைட்டாக அவர் வந்து திருப்பி சென்னைக்கு வந்துட்டார். ஆனால் நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கலை. என்கொயரி கமிஷன் போட்டிங்க, அந்த என்கொயரி கமிஷன் குஷல்லாது சொல்லி சிபிஐக்கு தூக்கி மாற்றிட்டாங்க. ஸோ 6-7 மாதமாக அந்த என்கொயரி நடக்கவும் இல்லை. அவர் திருப்பி 1 மாதம் கழித்து வந்துட்டு திருப்பி பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. அப்போது யார் மேலேயாவது, ஸ்தாபனம் மேலே, விஜய் மேலே போகணுன்னு அவசியம் இல்லை, யாருக்கு மூல காரணம் அவங்களோட நிர்வாகிகள் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவங்கள தூக்கி உள்ளதுக்கு போடுறதை விட்டுவிட்டு ஜஸ்ட் லைக் தட் அதை விட்டுட்டீங்க. அப்போது அவங்க எம்போல்டன் ஆகத்தான் செய்வாங்க. திருப்பி நாங்கள் வந்து ஏன் வரமாட்டோம், என்னை வந்து போலீஸ் வந்து எதையுமே செய்யலைங்கும்போது தைரியமாக வெளியே வரதான் செய்வாங்க. அப்போ அதில் ஒரு மிகப்பெரிய தவறு. சரி, கேம்பெயினில் உங்களைத்தான் பிரதானப்படுத்தி விஜய் பேசிக்கிட்டே இருக்கார். தீய சக்தி, ட்ரக்ஸு, அப்புறம் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நிறைய நடக்குது, இதெல்லாம் நிறைய பேசுகிறாரு. திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் அவர் ஏற்று பேசலை.
அதிமுக பேசலை, பிஜேபி பேசலை, காங்கிரஸ் பேசலை, இடதுசாரிகள் பேசலை, விசிகே பேசலை, ஒன்லி டிஎம்கே. அதுலேருந்தே உங்களுக்கு தெரிய வேண்டாம் அவருக்கு பின்னாடி ஏதோ சதி நடந்துக்கிட்டு இருக்குது. பிஜேபியும் டிஎம்கே ஒழிக்கணுங்கிறதுக்கு தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்கிறது தெரியும். அப்போது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டாமா? அப்போ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன நேரேட்டிவ் செட் பண்ணீங்க? ஒன்றுமே கிடையாது. விஜய்ங்கிற வார்த்தையே உங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினில் வரவே இல்லை. சும்மா ஏதோ வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு இருந்தீங்களே ஒழிய மற்ற எதுவுமே நீங்கள் வந்து கவுண்டர் நேரேட்டிவை நீங்கள் செட் பண்ணலை. செட் பண்ணினீங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இந்த மாதிரி சோஷியல் மீடியா கேம்பெயினில் எடுபட்டுருக்காது. நீங்கள் அந்த மிகப்பெரிய தப்பு பண்ணீங்க. இந்த 4 தப்பு பிரதான தப்பு. 5வது தப்பை நான் சொல்கிறேன். உங்களுடைய எம்எல்ஏக்கும் அந்த உள்ள தொகுதிக்கும் சம்பந்தமே இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. ஒரு எம்எல்ஏயாவது தங்களோட தொகுதி மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தைகள், அவங்களுடைய பிரச்சனைகளை என்னன்னு கேட்குறது, அவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுக்கறது எல்லாம் ஒன்றுமே பண்ணலை. இன்ஃபேக்ட் அவங்க வந்து அலட்சிய போக்கும், மெத்தனை போக்கும், அராஜக போக்கும் தான் அவங்கள்ட்ட இருந்திருக்கு, இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸ். நான் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் என்ன தெரியும், நான் திமுகவுக்கு தான் வாக்களிக்கணும் ஓட்டு கேட்டவன் தான். ஆனால் எனக்கு வந்த ஃபீட்பேக் நிறைய பேர்ட்ட சொல்கிறேன். ஓட்டு போடக்கூடியவங்க, ஓட்டு போடாதவங்களாக இருக்கக்கூடிய என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன். திமுகவுக்கு இந்த நேரம் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு காரியம் எங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் செஞ்சு கொடுக்கல. நாங்கள் கேட்ட கோரிக்கைகள்லாம் செஞ்சு கொடுக்கல. நீ சொல்கிற எல்லாமே சரிதான், மேக்ரோ லெவலில் அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்களுக்கு தொகுதியில் எங்களுடைய வீட்டுக்கு என்ன செஞ்சாங்க, என்னுடைய தெருக்கு என்ன செஞ்சாங்க, எங்களுடைய தொகுதியில் என்ன செஞ்சாங்க, ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறது தான் எல்லோருடைய அசஸ்மெண்ட். என் ஃப்ரெண்ட்ஸில் வந்து நான் ஃபீட்பேக் பண்ணேன். எனக்கு மனசில் திமுக ஜெயிச்சிரும்னு ஒரு நப்பாசை, ஒரு ஸ்க்ரேப் த்ரூ அப்படிங்கிறது நான் நினச்சேன். என்ன ஆனாலும் 0லேருந்து 35% வாங்குறது ஒருத்தர் கஷ்டம். விஜய்க்கு 0லேருந்து 20-25% போட்டு வாங்க முடியும். ஆனால் 35% வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்கிறது தான் நான் அசஸ் பண்ணேன். நீங்கள்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே ஆல்ரெடி 20% இருக்கீங்க. அது 35 வாங்குறத கொஞ்சம் எளிதாக இருக்கும் 2 பேருக்கும். பட் விஜய் அந்த 35% வாங்கியிருக்காரு. 72 லட்சம் ஓட்டு டெலிஷனோடு சேர்த்து பார்க்குறேங்க. திருப்பி அதை மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் அதில் ஒரு அசஸ்மெண்ட்டு. உங்கள் எம்எல்ஏஸ் எல்லாருமே அந்நியப்பட்டு போய் தான் நின்னாங்க மக்களிடமிருந்து. அது ஒரு முக்கியமான விஷயம். தலித்துக்கு, பெண்களுக்கு இதெல்லாம் வந்து நிறைய கொடுமைகள் நடந்தது. ஆனாலும் உங்களுடைய நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் மட்டுமே போகாது. உங்களுடைய தொகுதியில் அந்த எந்த தொகுதியில் நடக்குதோ அந்த தொகுதியில் அமைச்சரோ அல்லது மினிஸ்டரோ இவரோ எம்எல்ஏயோ லோக்கல் டிஎம்கே கவுன்சிலரோ போய் பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறது, அவங்களுக்காக கூட நிற்கிறதுங்கிறது இல்லை. இப்போ நானே ஒன்று சொல்கிறேனே, மயிலாப்பூர் டெபாசிட்டர்ஸ் அசோசியேஷன் இருக்குது. அதில் 6000 பேரை ஒரு 600 கோடி ரூபாயை சீட் பண்ணியிருக்காரு தேவநாதங்க, அந்த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதியில். நாங்கள் இந்த அசோசியேஷன் சார்பாக மயிலாப்பூர் எம்எல்ஏ வேலு அவர்களை திருப்பி கூப்பிட்றோம், வாங்க கொஞ்சம் பேசுங்க, உங்கள் மூலமாக முதலமைச்சர் காதுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு வரல அவர். அதை பற்றி கண்டுக்கவும் இல்லை அவர். அப்போ இப்படி ஓட்டு போடுவாங்க. 6000னா ஒரு 50,000 ஓட்டாவது போயிடுச்சு அதில் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் எம்எல்ஏ வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் போட்டிருப்பாருங்க ஓட்டை. நம்பிக்கை வந்திருக்கும் உங்கள் மேலே. ஒரு நம்பிக்கையும் கிரியேட் பண்ணல. அப்போ நீங்களும் உள்கையாங்கிற அளவுக்குலாம் கேள்வி வருது இல்லையா? எல்லாருக்கும் வரும். இதெல்லாம் இயற்கையாக வரத்தான் செய்யும். அப்போ இதெல்லாம் வந்து அந்நியப்பட்டு போகிறதுக்கான நிறைய ரீசன்ஸில் இதெல்லாம் ஒரு ரீசன்ஸு. நீங்கள் உங்களோட அசஸ்மெண்ட்டில் என்ன வருங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு காமன் மேனாக, ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டாக நான் இதை பார்க்குறேன். அதை பார்த்துட்டு திமுக தோல்விக்கு இதெல்லாம் தான் பிரதான காரணங்களாக நான் பார்க்குறது. என்ன அசஸ்மெண்ட் வரட்டும். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் தோக்கடித்தாங்களே வழியே ஒரு திராவிடத்துக்கான எதிரான ஓட்டால் நான் பார்க்கல. திமுக இன்றைக்கு தோற்றுவிட்டது என்றால் நீங்கள் தான், உங்கள் கட்சியினர் தான் பிரதான பொறுப்பேற்க வேண்டும். நீங்கள் 80 வயசு 70 வயசு ஆட்கள்லாம் தூக்கி ஓரங்கட்டிட்டு உங்களுடைய வாரிசு அரசியல், எல்லா மினிஸ்டரும் அவங்களோட சன்ஸு, அவங்களோட பேரன் எல்லாரையும் கொண்டுறாங்க. அதெல்லாம் தூக்கி தள்ளி விட்டுட்டு ஜெனுவினாக டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள கொண்டு வந்து மேலே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ஒரே வழி.
இல்லாட்ட விஜய் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் இது வரைக்கும் இருந்ததில் புத்திசாலித்தனமாக தான் நடந்துக்கிறாரு. அதனால் அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவங்க அணிகளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ரைட்டு, சோஷியல் மீடியாவில் ஓவர் எக்ஸ்போசிஷன் நடந்திருக்கு. அவங்க வந்து சரியாக பிஹேவ் பண்ணல. விஜய்க்கு அனுபவமின்மை எல்லாம் ஓகே தான். ஆனால் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. உடனே 6 மாதத்தில் அவர் கவுந்துருவார், 1 வருஷத்தில் இந்த மாதிரியான தவறான கருத்துக்கள்லாம் பரப்பாதீங்க. அமைதியாக அவர் என்ன தப்பு பண்ணுறாரோ அதை மட்டும் சொல்லுங்கள். அமைதியாக இருங்க. அதுதான் உங்களோட ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய கட்சியை. விஜயோடைய கட்சியை டார்கெட் பண்ணுறதுக்கு பதில் ஏதாவது தவறு நடந்தால் அப்போ நீங்கள் என்ட்ரி ஆளுமை ஒழிய அது வரைக்கும் நீங்கள் வந்து அமைதியாப்பது நல்லது என்பது தான் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.